தேமுதிக கட்சியும் விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை அடிப்படுது. இல்ல, வாய்ப்பு இல்ல. தேமுதிக வந்து விஜய் கூட கூட்டணி இப்போ தேமுதிக ஒன்னு ஏடிஎம்கே கூட்டணி, அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணி, ரெண்டுல ஒரு கூட்டணி தான். இங்க எந்த பக்கம் போவாங்க? இல்ல, அது அவங்க விஜய் கூட கூட்டணி இல்லையா? ஏன் யூஸ் இல்ல அவங்களுக்கு. அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஓ, யூஸ் இல்ல. மணி ரிலேட்டடா சொல்றீங்க? கட்சிக்கு வந்து எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு வர்றது ஃபண்டு கொடுக்கறது வந்து அபிஷியலாவே கொடுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய இது ஒன்று தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு சிறிய கட்சி வரும்போது அவங்களால இவங்களுக்கு பலம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சீட்டையும் கொடுத்து அந்த கட்சிக்கான செலவையும் கொடுப்பாங்க. அபிஷியலாவே நடந்திருக்குங்க, அன்அபிஷியலாவே நடக்குது. அன்அபிஷியல் நடந்தா ஸ்வீட் பாக்ஸ் சொல்றோம், அபிஷியல் நடந்தா அமௌண்ட்டை சொல்றோம். ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்பது வேற கதை. ஆனா இது ஒரு இயல்பு தான். ஓகேவா? ஸோ அது இல்லை விஷயம். நான் சொல்றது, நீங்க அது ஒரு பாயிண்டா இருந்தா கூட எப்பொழுதுமே வின்னிங் அலைன்ஸ் இருக்குன்னு தாங்க ஒரு கட்சி விரும்பும். இப்போ நீங்க இந்த முறை திமுக கூட நீங்க திமுக கூட்டணியில போயிட்டா ஒரு 5 சீட்டுகளோ இல்லை எல்லாருக்கும் மற்ற போன எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக கொடுத்த மாதிரி உங்களுக்கு 6 சீட்டு தந்து இல்லை ஒரு ராஜ்யசபா சீட் தரலாம். இப்போ ஒரு ராஜ்யசபா 6 சீட் உங்களுக்கு தந்துட்டாருன்னா தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கிட முடியும். ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சா தன்னுடைய தம்பியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட முடியும். அல்லது தானே கூட எம்பி ஆகிடலாம். பிரேமலதா அவர்களே சொல்றேன். இதுக்கு பாசிபிள் எங்க இருக்கோ அதான் அவங்க விரும்புவோம். பாசிபிள் இருக்கா? இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி திமுக அதிமுக தான் இருக்கும். திமுக கூட அதிமுக கூட இருக்கும். அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? அதிமுக போன வாட்டி ராஜ்யசபா சீட்ஸ் கொடுக்கன்னு சொல்லி அது கொடுக்கல. அதனால அங்க ஒரு பிளவு ஏற்பட்டது. அது கொடுத்திருந்தா இன்னும் அங்கதான் கன்டினியூ பண்ணிருப்பாங்க. அவங்க அதிமுக பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுக அவங்க எந்த தருணத்தையும் விட்டு கொடுக்கல. திமுக போட்டு மிதி மிதிக்கிறாங்க அவங்க தேமுதிக திருமதி பிரேமலதா அவர்கள். ஆனா அதிமுக ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க என்னன்னா அவங்களுக்கு அதிக கன்சர்ன் வந்து அதிகபட்ச எண்ணமா அதுதான் இருக்கு. ஆனா திமுக நிறைய பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கு திமுக? விஜயகாந்த் அவர்களை இறக்கும் பொழுது அது ஒரு பாதுகாப்பு. இப்ப ஒரு சமீபத்துல கூட ரோட் ஷோ மாதிரி ஒரு ஊர்வலம் நடைபயணம் போனாங்க. அதுக்கு பாதுகாப்பு அது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை தானே. அது ஒண்ணு அதை எந்த குற்றமும் இல்லாம எந்த குறையும் இல்லாம அழகா சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. தேமுதிகவுக்கு திமுக எந்த வகையிலும் இடைஞ்சல் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஆனா தேமுதிக ஃபேவரா தான் திமுக. இது இடைஞ்சல் இல்ல மேட்டர். திமுக இடைஞ்சல் கொடுத்து ஃபேவரா நடந்துக்கிட்டாங்க. அதான் சொல்றேன், திமுக இடைஞ்சல் கொடுத்து அதனால போக மாட்டாங்கன்னு சொல்ல வரல. அதற்கு நன்றி கடனா கூட அவங்க வந்து திமுக தான் அட்டாக் பண்றாங்க. அதற்கெல்லாம் நன்றி கடன் தேவையில்லைங்க. அதுல அதிமுக ஆட்சி இருந்தாலும் இந்த இதை செஞ்சிருப்பாங்க. ஓகே, உடனே வந்து விஜயகாந்த் அவர்களோட இறப்பு நிகழ்வை வந்து நல்லா நடத்திருக்க மாட்டாங்களா? சொல்றேன். ஸோ திமுக இருந்தாலும் அதிமுக கொஞ்சம் கூட குறைவு இருக்குமே தாண்டி அந்த எந்த அரசு இருந்தாலும் அதை செஞ்சிருவாங்க. ஸோ அதனால அதற்காக எல்லாம் போயிட்டு கூட்டணி போக வேண்டியது இல்லை. அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பலாபலன்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்க போவாங்க.